ஊற்றப்படுகின்றன. Yeah.
கொண்டிருக்கிறதாக நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரமப்பா. நீர் நல்லவரப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. இந்த 9 மாதம் எங்களோடு கூட இருந்தீரே, நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரமப்பா. இந்த 10வது மாதத்தை எங்களுக்கு காண செய்தி நமக்கு சோத்திரமப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோமப்பா. இந்த வருடத்தில் எங்களுடைய ஜீவனுடைய பார்வையில் அருமையா இருந்ததாக நமக்கு சோத்திரமப்பா. ஒரு பக்கம் கொள்ளைகள் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பல்வேறு ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்ததே. நம்மை உயிரோடு இந்த வருடத்திலே காப்பாற்றினாரே. நமக்கு ஜீவன் சுகம் பலன் யாவையும் தந்து குறைவில்லாமல் இவற்றையும் நடத்தினாரே. நமக்கு சோத்திரமப்பா. எல்லாரும் வாயில திறந்து இயேசுப்பா நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரமப்பா. எங்களுக்கு யாவற்றையும் தந்தீரே, நமக்கு சோத்திரமப்பா. எங்களுக்கு ஜீவன் தந்தீரே, நமக்கு சோத்திரமப்பா. இப்பட்டுமா எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நமக்கு சோத்திரமப்பா. ஒரு நாள் குறைவில்லாமல் வழி நடத்தீரே, உமக்கு சோத்திரமப்பா. நம்மளுமே நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி சாய்த்து பதில் தந்தீரே, உமக்கு சோத்திரமப்பா. எங்களை வழி நடத்துவீரே, உமக்கு சோத்திரமப்பா. எங்கள் கரத்தை பிடித்தவரே, உமக்கு சோத்திரமப்பா. எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தும் வரையிலும் எங்களை கைவிடாமல் நடத்துபவரே, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா. எங்களுக்கு குறித்தவற்றை நிறைவேற்றி முடிப்பவரே, உமக்கு சோத்திரமப்பா. எங்கள் நம்பிக்கையை உமக்கு சோத்திரமப்பா. எங்கள் நங்கூரமானவரே, உமக்கு சோத்திரமப்பா. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா. கழுகு தன் குட்டிகளை கூட்டி சேர்ப்பது போல இம்மட்டுமா எங்களை அரவணைத்து தம்முடைய வாழ்க்கையினாலே தேர்ச்சி பெறப்படுத்தினீரே, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரமப்பா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவரப்பா, நீர் அன்புள்ள தேவனப்பா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கிப்பவதாக, எல்லா கலக்கங்கள் நீங்கிப்பவதாக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாய் அந்த தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைகளில் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதா இருக்க நமக்கு சோத்திரமப்பா. எல்லா பயம் கலக்கம் திகில் நீங்கிப்படட்டுமப்பா. எல்லா பயங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா மானவள்ளத்தில் லோகாதிபதி வல்லமைகளை நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சேர்ந்து கொண்டே கட்டியிருக்கிறோமப்பா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு செவி கொடுத்து என்னை தைரியப்படுத்தின வார்த்தை புரியார். ஆவியாத்மா சரீரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தைரியம் உண்டாகட்டுமப்பா. நீர் கூட இருக்கிறீர் என்பதற்கான தைரியம் உண்டாகட்டுமப்பா. நீர் அதை செய்ததாக நமக்கு சோத்திரமப்பா. அதற்கு அடையாளமாய் இருதயங்களை காணப்படுகிற எல்லா கலக்கங்களும் நிரப்பினதாக நமக்கு சோத்திரமப்பா. ஒவ்வொருவரை நிரப்பினதாக நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரமப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமாக அவர்களுக்கு இந்த காலைகளில் வாழ்க்கை செலுத்துகிறோம். நமக்கு சோத்திரமப்பா, நமக்கு நன்றியானவர்கள் நம்மளுடைய துதிக்கிறோமப்பா.
செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அன்பு இந்த நாளில் உடைய அன்பை உணர நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை இருதயத்தில் வைத்தவராய் ஆண்டவரே, உடைய அன்பு உணர எங்களுக்கு கிருபைதாங்க. உடைய அன்பு மாறாத அன்பு ஆண்டவரே. இந்த அன்பை உணர்ந்து அதிகமாய் ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓ எங்களுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் காணப்பட ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயமாய் காணப்பட ஆண்டவரே. எங்களை காத்த தெய்வம், எங்களோடு கூட இருந்த தெய்வம், மனிதர்கள் எங்களை கைவிட்டால் மாறாத நேச மனவான எங்களோடு கூட இருந்த தெய்வம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ராஜா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் நடத்திடுமே. ஒரு ஜீவ தண்ணீரை
இந்த கைமனுக்குள்ளே அனுப்பி பரமதேவனாகிய கிறிஸ்து இந்த நாளில் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். நீங்க அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அன்றோட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா நான் இதுவரைக்கும் இருந்தது போதும் ஆண்டவரே, இனிமே என்ன பிரயோஜனமான பாத்திரமாய் நீ மனைங்க ஆண்டவரே, உங்களுடைய சுத்தப்படி எங்களை மனைங்க ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்த எவனும் நீதிமான் அல்ல ஆண்டவரே. நம்முடைய விலையில பெற்ற ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்க எங்களை நீதிமானா மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. இடத்துல வந்திருக்கிற ஒருவர் கூட இந்த குற்றமன சாட்சியோட காணப்படக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய விலையில பெற்ற ரத்தத்தினால என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் நீர் கழுவுவீராக. நீர் எங்களுக்கு தலையாயிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தின் அவைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே, எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளே, நினைவுகளுக்குள்ளே, எங்களுடைய கிரியைகளுக்குள்ளே, நடக்கைகளுக்குள்ளே கடந்து வரும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மான் பொழுதுமாய் நீர் எங்களை வணங்க, உடைய சுத்தப்படி எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எங்களை நீர் வணைந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஒரு நன்றியுள்ள இருதயம், எப்பொழுதும் உங்களை துதிக்கிற ஒரு இருதயம், எப்பொழுதும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க நீர் போதுமான தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல உடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்களை கட்டணை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே. போக்குவரத்துகளை ஆசீர்வதிங்க, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மனமகிழ்ச்சி நிச்சயம் விருந்துங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மனமகிழ்ச்சியினாலே உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக சொல்லிக்கிறாங்க. பெற்ற கரத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆண்டு கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்ய ஆண்டவரே. எனவே சிந்தனைகள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். உங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள், எங்களுடைய நினைவுகள் உடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக நீர் எங்களை கரப்பிடிக்க வழி நடத்த ஆளுகை செய்ய ஆசைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. அவர் நின்றவிடமாய் ஒரு பாடலை பாடுபடுத்தும் கருத்துக்கு காணிக்க கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளை
நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்தது நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவையில்லை கருத்துக்களை ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க கரப்பிடிக்கு வழி நடந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்லதாக. ஒரு வேதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 77 சங்கீதம் 14 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 77:14. மறுபடியும் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, 5:42 மில்லி கொண்டு திரளான ஜனங்களை போஷித்து திருப்தியாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நன்மையினால் நிரப்பின தெய்வம் இந்த நாளில் அதுபோல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நன்மையினாலே நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார வல்லமையை கட்டுப்பட நீங்க ஒவ்வொருவரோட பேசுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதை போல பூர்ண பலன் கிடைக்கவும் வார்த்தைகள் மூலமாக இந்த பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தரை அனுக்கிரமப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. மறுபடியும் நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வாசிக்க சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணினீர். இங்கே நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், அதிசயங்களை செய்கிற தேவன். தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியும். அதிசயம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் செய்யக்கூடாதவைகள் பரலோகத்தின் தேவனால் மாத்திரம் செய்யக்கூடியவைகள் அதிசயம். அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இந்த காரியம் இனிமே இவ்வளவுதான், இந்த நடக்காது, இதை செய்யறது ரொம்ப கடினமான காரியம். ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நமக்குலாம் வீடு எப்படி கட்ட முடியும், எப்படி நமக்கு வீடு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது நமக்கு இந்த வேலை எப்படி கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி கேள்விக்குறியோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் 77:11 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 77:11 வாசிக்கலாம். உம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ கால அதிசயங்களை நினைவு கூறுவேன். யாருடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய செயல்களை, தேவன் செய்த நன்மைகளை யாரெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அதிசயம் பின்தொடர்ந்ததாய் காணப்படும். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நன்மை கிருபையும் என்னை தொடரும். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையின் கிருபையும் தொடர பண்ண நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கணும். பொதுவா பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம நினைக்கிறது நமக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, நமக்கு தான் இவ்வளோ பெரிய சோதனை, மற்றவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம நினைப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்க இந்த 77ஆம் சங்கீதத்துல முதல்ல இருந்து நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா வரிசையா ஆசா புலப்புகிறத தான் நீங்க பார்க்க முடியும். ஐயோ இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், எனக்கு ஏன் எப்படி இருக்கு. நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 77ஆம் அதிகாரத்திலே நம்ம முந்தின பகுதியிலே, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், உயர்த்தினேன், நான் தேவனை நோக்கி நினைத்த போது அலறினேன்,
ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, உருக்கமான இரக்கத்தை அடைத்துக் கொண்டாரோ என்று இப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. ஆசாப் புலம்புகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவன் தம்முடைய கிருபையை, தம்முடைய தயவை கர்த்தர் அடைத்து போட்டு விட்டார். என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு, எல்லாம் எதிராக இருக்கிறது என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இது என் பலவீனம். அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை, அல்லது இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த கிரியைகளை, அவருடைய செயல்களை, அவருடைய அதிசயமான காரியங்களை நீங்க நினைவு கூர்ந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை, எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் விளங்கும். எகிப்து தேசத்திலிருந்து மீகா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே 7:15 உன்னை அதிசயங்களை காணப்பட்டவேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலகீனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்படுவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கொண்டு கர்த்தர் சொன்ன காரியம், ஒரு பஸ்காவை நீங்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலே, ஜன்னல்களிலே பூசப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை ராம் முழுவதும் அவங்க நினைஞ்சிடணும். புசித்து மீதியானது ஒண்ணுமே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் பஸ்காவை ஆசரித்தபடினாலே நடந்த காரியம், எகிப்து தேசத்திலே அரசன் வீட்டில் இருக்கிற, அது மாத்திரமல்ல அரசன் வீட்டிலிருந்து கடைநிலை ஊழியர் வரை அந்த தேசத்துடைய குடிமக்கள், எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலை பிள்ளைகள் அங்கே சங்காரமாக்கப்பட்டார்கள். சொல்லுங்க, தலை பிள்ளை சங்காரம். மூத்த பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களையும் எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாம் அடிபடுத்து. கணக்கில் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆனா எந்த வீடுகளிலே பசுமாட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள சங்காரத்துடன் என்ன செய்யல, உள்ள நுழைய. அல்லேலூயா. கையில வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசு ரத்தம் என் மேல் இருக்கிறது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீங்கு என்னை அணுகாது. சொல்லுங்க, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா சாத்தான் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தமாகி கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூசப்பட்ட சபைக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே சங்காரதூதன் உங்களை தொட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் காணப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்களும் நானும் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய திருச்சபைக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆனபடினாலே சங்காரதூதன் நம்மை தொட முடியாது. கர்த்தர் சொல்கிறார், வியாதியிலிருந்து நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தின்படி அமெரிக்கா சொல்லுது, நாங்க கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க.
ரஷ்யா சொல்லுது, நம்ம தேசமும் என்ன செய்யல, அதுல குறைஞ்சது நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா சில பேருக்கு அந்த ஊசிகள் மருந்துகளை கொடுத்த அநேக பக்க விளைவுகள் உண்டாகிறது. அல்லேலூயா. நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய விஞ்ஞானிகளுக்கு தேவையான ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வியாதி வந்தால் வியாதி விளக்குகிற தேவன், வியாதி வராமல் பாதுகாக்கிற தேவன். அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அதிசயங்களை கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ கோட்டைக்கு முன்பதாக அங்கே வேவுக்காரர்கள் போகிறார்கள். அந்த எரிகோ முழுதுமாய் அவர்கள் சுத்தி பார்க்கிறார்கள். கானான் தேசத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது அந்த எதிராளிகள் கானானுடைய கைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி அங்க அந்த எரிகோ கோட்டை மேல இருக்கிற ராகாப் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி என்ன செய்யறா, அவர்களை காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? ஒரு கிணத்துக்குள்ளே உள்ள ஒளிய வைத்து மேல என்ன செய்யறார், பாய விரித்து மேல தானியங்களை மேல வைக்கிறார். அந்த கானானியர் வந்து பார்க்குறாங்க, இந்த ராஜாக்களுடைய அவங்களுடைய அதிபதிகள்லாம் வந்து பார்க்குறாங்க, காவல் சேவர்களை பார்க்கிறார்கள். அங்கே பார்க்கும்போது இங்கே அவங்க கடந்து போய்விட்டார்கள். ஆமென். அப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. ராகாப் என்கிற சகோதரியும் வேவுக்காரர்களும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். நீ நிச்சயமாய் இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். ராகாப்புக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படி நீங்க சுதந்திரிப்பீங்க, அப்போ நீங்க எங்களை அழிக்க கூடாது. அப்போ அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஒரு சிகப்பு நூலை கட்டி, இந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது யாரா இருக்கிறீங்களோ நீங்கள் அழிக்கப்படுவதில்லை. கரெக்டாக வைத்து வரலையே சொல்லுங்க. அவன் எரிகோ கோட்டை முழுவதுமாய் விழுந்தாலும் எரிகோ கோட்டையில் இருக்கிற ராகாப்புடைய வீடு மாத்திரம் விழல. கரெக்டாக வைத்து வரலையே சொல்லுங்க. அதுதான் அதிசயம். அவன் எரிகோ கோட்டை விழுந்தது ஒரு அதிசயம். எரிகோ கோட்டையில் இருந்த ராகாப்புடைய வீடு விழாமல் இருந்தது, அது ஒரு அதிசயம். அல்லேலூயா. கானானியரையும் அங்கே 7 சாதிகளை அங்கே அவர்கள் அழித்து போட்டார்கள். ஆனாலும் அந்நிய தேசத்தாராய் இருக்கிற இந்த ஆகாப் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே பாவியாகி இருந்த அந்த ஸ்திரீ, அந்த தேசத்தாலே புறக்கணிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே தெய்வத்தை, யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டானது. அல்லேலூயா. இந்த பட்டணத்துல இந்த திருச்சபை சிறப்பு நூல் கட்டப்பட்ட ஒரு அடைக்கல பட்டணமாய், ஒரு வீடாய், தேவனுடைய வீடாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். அப்போ நீங்க கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூற வேண்டும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அதிசயங்களை நான் காணப்படுவேன் என்று சொன்ன தெய்வம், நீங்க எகிப்தை விட்டு நீங்கள் புறப்படணும். எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, அடிமைத்தனம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. அடிமைத்தனம்னா என்ன? சாப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு பிரதான குறியா இருந்துச்சு. அல்லேலூயா. என்னதான் மெயினா இருந்துச்சு அவங்களுக்கு? சாப்பாடு மட்டும்தான். சாப்பாட்டுக்கு வேலை செய்கிறாங்க. அவன் நினைக்க கேட்டா ஏதோ வேலை, சாப்பாட்டுக்கும் இதுக்கு ஏதோ ஓடுது அப்படிம்பாங்க. அவருடைய பிரதான நோக்கம் சாப்பாடு மாத்திரம்தான். அந்த அடிமைத்தன எண்ணம் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாறல. தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இரவுல அக்னி ஸ்தம்பம், பகலில் என்னது மேக ஸ்தம்பம். அற்புதமா அவர்கள் நடத்தி கொண்டு வராரு. வெளியில வரும்பொழுது வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகளோடு வராங்க. எல்லா வீட்டிலையும் மரண ஓலம். ஆனா இவங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு அதிசயமாய், அற்புதமாய் 400 வருஷம் உழைச்ச உழைப்புக்கான எல்லா கூலியும் மொத்தமா அள்ளிட்டு போறாங்க. கையில் வைத்து வரலே சொல்லுங்க. அவன் மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். அப்புறம் தண்ணி கேட்கிறாங்க. கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். இறைச்சி கேட்கிறாங்க, இறைச்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அப்போ எகிப்துக்கு அவர்கள் திரும்பினார். தங்களுடைய சிந்தனையினால எங்க திரும்பினாங்க? எகிப்துக்கு திரும்பினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த அடிமைத்தனம் பாவ அடிமைத்தனமாய் இருக்கலாம், பாரம் என்கிற அடிமைத்தனமாய் இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்காத ஒரு அடிமைத்தனம். எகிப்துல வேலை வேலை வேலை, சாப்பாடு வேலை, சாப்பாடு வேலை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே மனமகிழ்ச்சி, நாளிலே மனமகிழ்ச்சியோடு நீ கர்த்தரை ஆராதிப்பாய் என்றால் கர்த்தர்
உங்களுக்கு மனமகிழ்ச்சி நித்திய விருந்தாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதிசயம் நன்மை கிருபை உங்களை தேடி என்ன செய்யும்? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தரை மாத்திரம் தான் பார்க்கணும். தேவன் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவருடைய செயல்களை நீங்க நினைவு கூறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும். யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேகப்பட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை கூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான போதும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தாச்சு. வந்து இங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன்னு அவருடைய சேனை வருது. முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு முன்பதாக சிறந்த சமுத்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை போய் குரல்லே சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி சிவந்த சமுத்திரம் தடையாக இருக்கிறதா? அதிசயம் செய்கிற தேவனை நோக்கி பாருங்க. சிவந்த சமுத்திரம் ரெண்டாக உங்களுக்கு வழி உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 12:41 வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் இப்ப நினைவுகள்லாம் என்னமா இருக்குன்னா, ஐயோ எகிப்தில் இருந்தாலே நல்லா இருந்துக்குமே, வனாந்திரத்துல சாகிறதுக்கா நீ என்ன எங்களை கொண்டு வந்த, ஆமே அங்க செத்தா எங்களுக்கு நல்லா இருந்துக்குமே, எகிப்துல எங்களுக்கு கல்ற குழி கிடைச்சிருக்குமே. இவங்கிட்ட வெளியில வந்தாலும் இந்த அடிமைத்தனத்தினுடைய எண்ணங்கள் அவங்களை விட்டு மாறல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள் கர்த்தர் நம்மளை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பலவிதமான சடங்காச்சாரத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்துலாம் கர்த்தர் உங்களை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பழையபடி என்ன செஞ்சிடக்கூடாது, அங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அடிமைத்தன எண்ணம் நம்மை விட்டு அகலுகிறதாய் காணப்பட வேண்டும். பிசாசு நம்மளை மறுபடியும் அடிமைப்படுத்த அவன் திட்டப்படுவான். வசனம் சொல்லப்பட்டது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யாத நீதிமான் உலகத்துல இல்லை. நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் விட்டு போய்விட்டோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் உங்களுடைய சுய முயற்சினாலே, என்னுடைய சுய முயற்சினால முடியவே முடியாது. ஆமென். ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருவார். ஆமென். அதான் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனோட கூட நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கணும். ஆமென். இந்த கிருபை எப்போ கிடைக்கும்னா, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமென். அப்போ நீங்க அதிகாலை தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய முதல் மணி நேரத்தை உங்களுடைய ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்க கொடுக்கும் போது, அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையிலே ஆவியிலே நிறைந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க துதிக்கும் போது, அந்த நாள் முழுதுமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி
வார்த்தைகளை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். அல்லேலூயா. அப்ப இருதயம் முழுதுமா கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் நிரப்பி வைத்திருக்கணும். ஆமென். அப்ப இருதயம் முழுசும் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பி வைத்திருந்தீங்கன்னா நீங்க போகும்போது, வரும்போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது உங்களுக்குள்ள என்ன வார்த்தை வரும்? கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஆமென். எதை பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நினைவு கூறணும். அல்லேலூயா. சத்தமா நிறைய சொல்லுங்க. ஆமென். ஒரு நம்பரை பார்த்தா கூட உங்களுக்கு என்ன ஞாபகம் தான் வரணும்? 333 ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனை கேட்காதவான பெரிய ஒரு கார் நம்பர் பாக்குறீங்க 316. இப்போ யோவான் 3:16 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அல்லேலூயா. 231 அப்படின்னா சங்கீதம் 23:1 கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாயை பார்த்தாலும் சரி, ஒரு காகத்தை பார்த்தாலும் சரி, பறவைகள், மிருகங்கள், வானத்தை பார்த்தாலும் சரி. ஆமென். சங்கீதம் 19:1 உங்களுக்கு ஞாபகத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். மலைகளே, குன்றுகளே, காடுகளே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். அப்போ உலகத்துல இருக்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கர்த்தரை துதித்துட்டு இருக்கு. ஆமென். வசனத்துல கூட காகங்கள் இறை தேடி அழையும் போது அவைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. தேசம் முழுசும் பஞ்சம். ஆனா எலியாவுக்கு சாப்பாடு எங்க இருந்து வருது? அரண்மனையில இருந்து வருது. அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. சூடான அப்பம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமையல் கலைஞன் அப்படியே அப்பத்தை தூக்கி சூடா போட்ட உடனே இவர் இணைஞ்சிருவாரு, ஊத்தி வந்துருவாரு. ஆமென். அடுத்த காகம் கறித்துண்டு. ஆமென். அப்பம் இறைச்சியும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அற்புதமாய் நடந்ததே அந்த எலியாவின் தேவன் உங்களோடு நான் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே சந்திக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சரீரத்துல என்ன தேவை என்பதை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுடைய ரத்தத்துல என்ன தேவை? ஆமென். உங்களுக்கு உள்ளுல நம்ம சரீரத்துக்குள்ள ஏராளமான உறுப்புகள் இருக்கிறது. மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாத உறுப்புகள் என்ன செய்யுது? நிறைய உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம், உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். ஆனா இன்னும் நிறைய இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியல. அல்லேலூயா. ஒவ்வொரு நரம்புகள், எலும்புகள், நம்முடைய இருதயம் அது பாட்டுல பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமென். உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீரண உறுப்புகள் நம்ம என்ன செஞ்சாலும் அதுவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். நம்முடைய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், உள்ள இருக்கிற கல்லீரல், நுரையீரல், அல்லேலூயா, மண்ணீரல் எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களுடைய அவயங்களை காலையிலே யார் கையில கொடுத்துடணும்? கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சிந்தனைகளை தலையில கேள்வி சொன்ன ஆண்டவரே, சிந்தனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க. என்னுடைய கண்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. என்னுடைய காதுகள் விருத்த சேதனை பண்ணப்படட்டும். என் வாய்க்கு என்ன செய்யுங்க? காவல் வைங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. நல்ல 1 மணி நேரம் நல்லா சொல்லிச்சுட்டு வேதத்தை வாசிச்சுட்டு நம்முடைய அவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆமென், அந்த நாள் நிறைவான சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்பட
கேட்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாய், ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் காணப்படும். ஆமென். ரெகுலரா நல்ல 1 மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகள், நல்ல 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகள், ஒரு 2 நாள் உங்களால சரியா ஜெபிக்கல, வேதம் வாசிக்கலன்னா முதல் அறிகுறி எதுல வெளிப்படும் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தையில வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். ஒரே எரிச்சலா இருக்கும், டென்ஷனா இருக்கும், டப்ப டப்பான்னு யாரை கிடைச்சாலும் என்ன செய்யும்? சத்தமா ஒரு சொல்லுங்க. திட்டுகிறவங்களாய் காணப்படுவோம், எரிச்சல் கோபம். ஆனா அதிகாலை வேளையில நம்முடைய சமூகத்துல பலிபீடத்துல நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், நம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற கண்கள் நேராய் நோக்க கடவுது, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. அல்லேலூயா, ஆமென். யோபை குறித்து தியானிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் என் கண்களால ஒரு கன்னிகையின் மேல நான் நினைவாயிருப்பது எப்படி? நான் அயலான் வீட்டுல நான் எட்டி பார்க்கிறது எப்படி? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளின் பழைய பாட்டு பரிசுத்தவானாகிய யோபு அவன் புதிய பாட்டில் இயேசு சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவியங்கள் எல்லாவற்றையும் ஆவியானுடைய ஆளுகைகளாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய நாவை கர்த்தர் அவரை துதிக்க, அவருடைய கிரியைகளை சொல்ல, அவருடைய அதிசயங்களை சொல்ல, அவருடைய அதிசயங்களை விவரிக்க, தேவன் செய்த நன்மைகளை சொல்ல, சங்கீதம் 78:4 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78:4. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த அதிசயங்களை, நீங்க கர்த்தருடைய துதிகளை, அவர் செய்த நன்மைகளை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளைகளும் அவர்கள் முதிர் வயதுல கைவிடாது இருப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? எல்லாரும் முழங்கால் படிக்க முடியும், முழங்கால் படிக்க முடியாது, நீங்க எழுதி நின்று விடலாம். வாழ்க்கையில் அதிசயம் விளங்கினது. நான் கேட்கிறான், உடைய நாமம் என்ன என்று கேட்டபொழுது உடைய நாமம் அதிசயம். இந்த காலையில் அதிசயமான நம்பத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது நான் உணர்ந்தேன். நான் வாஞ்சிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலையும், இந்த ஊழியர்களையும் அந்த அதிசயங்களை காணப்படப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நானும் சில தீர்மானங்களை எடுக்கிறேன். எகிப்திற்கு முன்பதாக பஸ்காவை ஆசிரியத்தது இந்த பலிபீடத்துல என்னுடைய ஆவியாத்மா சரீரம் முழுதுமாய் அந்த பஸ்காட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தை ஆவியாத்மா சரீரம் முழுதுமாய் பொய்ந்து விடும்படியாய் கழுவும்படியாய் என்னை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நெருக்கடியான காலகட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விக்கிரங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், உங்களை பாதுகாத்த தெய்வம், உங்களை வழிநடத்துவது தெய்வம். இதுவரை எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், சமயத்துக்கேற்ற உதவிகளை கற்று செய்திருக்கிறார். அதை நினைச்சு துதிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார். தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். வேதத்தை வாசிக்கும், தியானிக்கவும், பிள்ளைகளை கற்றுக்கேற்ற வேதத்திலே வருகின்றராய் வழி நடக்கவும், பிள்ளைகளை வளர்க்கவும், ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், சபை கொடுத்து விட்டு விடாதபடி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கவும், இந்த உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதபடி கிறிஸ்துவனுடைய அன்பினால் எப்பொழுது நிரப்பப்பட பிள்ளைகளுக்கு
கர்த்தர் நீர் அனுப்புறது வந்திருக்கிற பெரிய சிறிய ஒவ்வொரு ஆசிரியர் என்னென்ன தேவைகளோடு வந்திருப்பார்கள் அந்த தேவைகளில் கர்த்தர் அதிசயத்தை காணப்படும். கடல் பிரச்சனையில் அதிசயம் விளங்கட்டும். சமாதான குறைச்சல் உள்ளவர்கள், மன நிறைவில்லாதவர்களுடைய குடும்பங்களே அதிசயம் விளங்கட்டும். தேவைக்கு சமாதானம் சுகமும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும். ஆட்சிகளை விருப்பங்களை நிறைவேற்றி வியாதியை அகற்றி போனது மனமகிழ்ச்சி நித்திய விருந்துங்கிற மாற்றப்படி கர்த்தர் நித்திய விருந்தினாலே பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியாக அதற்கு ஒவ்வொரு பேராய் ஆசிரியர் காத்து தேசிய குழந்தைகளை நல்ல எல்லாரும் சந்தத்தில் சொல்லி நாட்டுமாவே முழுமையே நாட்டுமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை கொடுப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருக்கிறார்.